தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து குந்தகம் விளைவிப்பதாக கூறி புதிய தமிழகம் கட்சியின் உறுப்பினர் கிருஷ்ணசாமி அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தின் போது தம்மை பேச அனுமதிக்க வேண்டும் என்று கிருஷ்ணசாமி கோரிக்கை வைத்தார். இதற்கு அனுமதி மறுத்ததால் அவர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டார். இதையடுத்து அவர் வெளியேற்றப்பட்டார். அவையில் கவனஈர்ப்பு தீர்மானங்கள் உள்ளிட்டவற்றில் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி காங்கிரஸ் உறுப்பினர் விஜயதரணி அவையிலிருந்து 2 முறை வெளிநடப்பு செய்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒத்திவைப்பு தீர்மானங்களோ கவனஈர்ப்பு தீர்மானங்களையோ எடுத்துக்கொள்ளாத ஒரு அவை நிச்சயமாக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய போவதில்லை. அதே போல வெற்றி தீர்மானங்கள் மூலமாகவும் பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருந்தோம். அதையும் பல வெற்றி தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்பெறவில்லை. நீங்கள் விடுமுறை நாளில் ஒரு சட்டமன்றத்திற்கு அவை இல்லாத நாளில் நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? இது கடந்த காலங்களில் ஆங்கிலேயருடைய காலத்தில் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது போல வல்லவா இருக்கிறது என்று கேட்டதற்கு இதுதான் எந்த விதமான கேள்விதான் கேட்டேன். அதுக்கு போய் வெளியேற்றிக்கிறாங்க. அப்படின்னா இந்த சட்டமன்றத்தில் நியாயத்தையும் ஜனநாயகத்தையும் பேசுவதற்கு இடமே இல்லை என்பது வெட்டமளிச்சமாகிறது.